ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு பாசி பருப்பு வச்சு ஒரு டிஃபின் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி, தோசை, அப்புறமா வடை செய்யும்போது இந்த சாம்பார் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பாசி பருப்பு சின்ன வெங்காய சாம்பார் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி குக்கரில் 1 கப்பு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நம்ம இது குக்கரில் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது பாசி பருப்பு நல்லா சீக்கிரமே வெந்துடும். ஒரு 3 விசில் வந்தால் போதும். நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு 20லேருந்து 30 சாம்பார் வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அலசிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறமா சாம்பார் வெங்காயம் நான் சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15 சாம்பார் வெங்காயம், அப்புறமா பெரிய வெங்காயம் கூட 2 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், சாம்பார் வெங்காயமும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் 2மே சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் சைஸ் தக்காளிங்க. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்தால் போதும். தக்காளி போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நம்ம இது பண்ணோன்னா சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா வேகணும். நம்மளுக்கு போட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அதே மாதிரி இந்த சாம்பார் வெங்காயம் நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். இது எப்படியும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நம்ம இதுக்குள்ளே புளி இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதெல்லாம் சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி நல்லா தண்ணியாட்ட நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதிக்கணுங்க. இந்த பச்சை வாடை போகணும். அப்புறமா சாம்பார் தூள் நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம புளி போட்டதுனால இது நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அது இதில் சேர்க்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த புளியில் இருக்கிற பச்சை வாடை போகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியும் குக்கர் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் எவ்வளோ நம்மளுக்கு சாம்பார் பதம் பார்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கணும். இது அந்த போட்ட நம்ம புளி, அப்புறமா சாம்பார் தூள், அப்புறமா இந்த பாசி பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சாதான் அந்த சாம்பாரோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த சாம்பார் எல்லா டிஃபன்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது. இது மெயினாக இட்லி வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி 2 சூடான இட்லி வச்சுட்டு மேலே இந்த சாம்பார் ஒரு 3 கரண்டி தூவிட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.